இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஆரம்பித்தேன். 46 ஆண்டுகாலமாக ஆரம்பித்து இன்றைக்கு பல்வேறு பதவிகளை அவருக்கு கொடுத்து அழகு பார்த்தோம். ஆனால் பொதுவாக சொல்வார்கள், தீட்டிய மரத்திலே அடுத்தது என்ன, கூர்பா. அந்த மாதிரி இந்த ஆலமரம் போல நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி 96,000 கிராமங்களுக்கு சென்று வளர்த்த இந்த கட்சியை ஆலமரத்தின் ஒரு கிளையிலே ஆலமரத்திலிருந்து ஒரு கோடாரியை செய்து அந்த கிளையிலிருந்து அது நுனிக்கிளையில் உட்கார்ந்து வெட்ட ஆரம்பித்திருக்கிறார். அதனுடைய பலன் என்ன ஆகும்? கீழே விழுவதை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. நான் நட்ட ஒரு பூந்தோட்டம், அதில் அந்த பூந்தோட்டத்தில் எல்லா விதமான மலர்களும் பூத்து குலுங்குகிற நேரம். அதில் பல குரங்குகள் நுழைந்து அந்த செடிகளை எல்லாம் பூக்களை எல்லாம் நாசம் பண்ணி அந்த தினந்தோறும் அதே வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். டெல்லி நீதிமன்றம், தேர்தல் கமிஷன் இதையெல்லாம் சொல்லி கூட அதையெல்லாம் மீறி விருப்ப மனு வாங்கிறது, ஊர்வலம் போகிறது, கூட்டம் நடத்துவது, இப்படி இந்த மாதிரியான பொம்மாத்து வேலைகளை எல்லாம் பரிகசிக்கத்தக்க வேலையெல்லாம் செய்து வருவது தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்திராத ஒரு புதுமை. சற்று முன்னால் இப்படியெல்லாம் நடந்ததில்லை. ஆனால் இப்படி அன்புமணி என் பெயரை சொல்லி என் படத்தை போட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை உபயோகித்து செய்வது வேதனை அளிக்கிறது. ஆக இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நிர்வாகக் குழுவில் பேசியவர்கள் கருத்துக்களை சொன்னவர்கள் வன்மையாக கண்டித்தார்கள். அந்த வகையிலே தான் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுகின்றேன்.